Hi friends, welcome to Yummy Samayal. இந்த வீக் pancake எப்படி பண்றதுன்றதை உங்களுக்கு காட்ட போறேன். இந்த pancakeன்றது ஒரு breakfast item. இதை யூசுவலா முட்டை போட்டு செய்வாங்க. ஆனா நான் உங்களுக்கு இப்போ முட்டையே இல்லாம எப்படி pancake பண்றதுன்றதை காட்ட போறேன். இந்த பேஸ் மாவை வச்சு உங்களுக்கு எப்படி ரெகுலர் pancake, chocolate chip pancake and kids ஓட favorite double chocolate pancake பண்றதுன்றதை நான் உங்களுக்கு காட்ட போறேன். இப்போ அதுக்கு தேவையான ingredients நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம pancake செய்யறதுக்கு தேவையான ingredients பார்க்கலாம். மைதா மாவு, தயிர் வந்து உங்களுக்கு ரொம்ப திக்கா இருக்க கூடாது. நமக்கு இங்க பட்டர் மில்க்னு சொல்ற கன்சிஸ்டன்சில இருக்கணும், கொஞ்சம் லிக்விடா இருக்கணும். அதுக்கு அப்புறம் எண்ணெய், சர்க்கரை, உப்பு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், ஒரு வாழைப்பழம். இதை வந்து நம்ம முட்டைக்கு பதிலாக இந்த வாழைப்பழத்தை யூஸ் பண்ணுறோம். நீங்கள் முட்டை போட்டு சாப்பிட்றவங்களா இருந்தால் வாழைப்பழத்துக்கு பதில் நீங்கள் 2 முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து பேன்கேக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லேருந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். மைதா 2 கப் எடுத்துருக்கேன், அதை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 1 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஏன் ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸை மட்டும் மிக்ஸ் பண்ணிக்க சொல்கிறேன்னா அப்போ தான் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர்லாம் கரெக்டாக மாவோட மிக்ஸ் ஆகிக்கும். இல்லாட்டினா லிக்விடோடு சேர்த்துட்டோன்னா அது சரியாக மிக்ஸ் ஆகாமல் அந்த கன்சிஸ்டன்சி சரியாக வராது ஊற்றும் போது. ஓகே, இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதே மாதிரி சொன்ன பட்டர் மில்க்கும் 2 கப் பட்டர் மில்க் எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அப்புறம் அந்த வாழைப்பழம் சொன்னல நல்லா பழுத்திருக்க வாழைப்பழம், அதை நல்லா மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். அதையும் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸை இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸோட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, கொஞ்சமாக கட்டி இருந்தால் ஓகே, ரொம்ப கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நான் மாவு சொன்னேன்ல உங்களுக்கு, மைதா மாவே ஃபுல்லாக நீங்கள் போடாமல் பாதி அளவுக்கு, அதாவது 1 கப் கோதுமை 1 கப் மைதா மாவும் எடுத்து போட்டுக்கலாம். இதுலேயே பண்ணிங்கன்னா அதுவும் நல்லா தான் வரும். நீங்கள் 2 கப் கோதுமாவும் எடுத்து போட்டுக்கலாம். ஆனால் அப்போ வந்து அந்த ஃப்ளஃபினஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு சான்ஸ் உண்டு. ஓகே, நாம் இப்போ வந்து பேன்கேக் எப்படி பண்ணுறதுன்றதை நான் ஊற்றி காட்டுறேன். இந்த மாதிரி பட்டர் வந்து கொஞ்சம் அடியில் தேய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பேன்கேக் மாவை இந்த மாதிரி ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா குயிக்காக வெந்துடும். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த பேன்கேக் வந்து நல்லா கொஞ்சம் மேலே ரைஸ் ஆகி வந்திருக்குது. ஓகே, இது இப்போ வந்து அடுத்த சைடுக்காக திருப்பி போட்டுடலாம். ஓகே, இன்னொரு சைடு வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது, ஒரு 30 செகண்ட்ஸ் தான் மேக்ஸிமம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இது எடுத்து வச்சிடலாம். நான் இப்போ லோ தீயில் வச்சிட்ருக்கேன். அடுத்து சாக்லேட் சிப் பேன்கேக் எப்படி பண்ணுறதுன்றது உங்களுக்கு காட்டுறேன். அதே மாவு தான், அதில் வந்து நீங்கள் சாக்லேட் சிப் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/3 கப் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் கிட்ஸுங்களுக்கோ உங்களுக்கோ எந்த அளவுக்கு சாக்லேட் சிப் பிடிக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து திருப்பியும் தவாவில் வந்து பட்டரை வந்து தேய்ச்சி ரெடியாக வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் அந்த சாக்லேட் சிப் பேன்கேக்கு ஊற்ற போகிறேன்.
அதே மாதிரியே தான் திருப்பி கொஞ்சம் மூடி வச்சுடுங்க. தீ வந்து உங்களுக்கு மீடியம் இல்லைன்னா மீடியம்க்கும் லோக்கும் நடுப்புறன்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. மீடியமுக்கு மேலே வைக்கவே வைக்காதீங்க, ஏன்னா குயிக்காக தீஞ்சு போயிடும். வா, எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த இது ப்ரௌன் டாட்ஸ்லாம் வந்து சாக்லேட் சிப்ஸ். ஓகே பாருங்கள், இப்போ 30 செகண்ட் கூட ஆகலை, இந்த சைடு குக் ஆகிடுச்சி, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம கிட்ஸுங்களோட ஃபேவரட்டான சாக்லேட் சிப் அண்ட் சாக்லேட் ஃப்ளேவர்ட் டபுள் சாக்லேட் பேன் கேக் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதே மாவோட நான் இப்போ வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து கொக்கோ பவுடரை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இனிப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரையும் நீங்கள் இந்த சமயத்தில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா இந்த கொக்கோ பவுடரை இந்த மாவோடு மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஆயிடுச்சு இப்போ சாக்லேட் ஃப்ளேவரில். ஓகே, திருப்பியும் அதே மாதிரியே பேனில் வந்து பட்டரை தடவிட்டு அதுக்கப்புறம் அந்த மாவை எடுத்து ஊற்றிடலாம். சூப்பர், எவ்வளோ அப்படியே புஃப்னு மேலே வருது பாருங்கள். திருப்பி போட்டு ஓட்டி இது சும்மா ஒரு 10 செகண்ட்ஸ் வச்சா போதும், இந்த சைடும் வெந்துடும். எடுத்து வச்சிடலாம் நம்ம. சூப்பராக பாருங்கள், இந்த சைடும் வெந்துருச்சு. நம்மளுடைய டபுள் சாக்லேட் பேன் கேக்கும் ரெடி. பாருங்கள், உங்களுக்கு சொன்ன மாதிரி ரெகுலர் பேன் கேக், சாக்லேட் சிப் பேன் கேக், டபுள் சாக்லேட் பேன் கேக். இதுக்கு மேலே இப்படி ஒரு பட்டரை வச்சு சூடாக இருக்கும் போதே அந்த பட்டருக்கு மேலே சூப்பராக ஒரு மேப்பிள் சிரப்போ ஒரு ஹனியோ ஊற்றி சாப்பிட்டா ஆஹா. இப்போ நம்மளோட பேன் கேக் ரெடி ஆயிடுச்சு. வாவ், பார்க்கறதுக்கு எவ்வளோ ஃப்ளஃபியாகவும் சாஃப்டாகவும் இருக்குது பாருங்க. எனக்கு வெயிட் பண்ணவே முடியல. இந்த சாக்லேட் சிப் பேன் கேக் எப்படி வந்திருக்குது பாருங்க. தொட்ட உடனே எவ்வளோ சாஃப்டாக கட் ஆயிடுது. சூப்பர், அமேசிங்காக வந்திருக்கு. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கிட்ஸ்லேருந்து வர கெஸ்ட்லேருந்து எல்லாரும் சூப்பராக சாப்பிடுவாங்க இதை. ட்ரஸ்ட் மீ, வா, செம டெலிஷியஸாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதில் எந்த ஃப்ளேவர் பிடிச்சிருக்குதுன்றதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் இருந்து. அண்ட் இந்த இது வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் த லாஸ்ட் திங் இஸ் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அளவான உணவே ஆரோக்கியமான வாழ்க்கை. திரும்பவும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.